శ్రీ ఎల్లమల్లు కోటೆ శ్రీ ఎల్లమల్లు கோட்டை அம்மன் அருள்வாக்கு பரம்பரை தேவி ஜக்கம்மா வாக்கு. குடும்பத்தில் தொழிலில் பார்ட்னராக இருக்கிறது, நினைக்கிற காரியம் குடும்பத்தில் நல்லபடியாக நடக்காமல் தடங்களாகிறது, எதிர்பார்க்கிற நண்பர்கள் கை கொடுக்காம வெளியே போகிறது, அப்பக்கப்பைக்கு மனசு கொஞ்சமாக அந்த மைண்டு மாறுறது, உணர்வுகளில் மாறுறது ஏற்படுறது. நல்லா பேசினார், இன்றைக்கி நல்லா பேச மாட்டேங்கிறார். நம்மளோட நல்லா பேசுனாங்க, இன்றைக்கி நம்மளை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது நினைக்கிறது தவறு. சண்டா மண்டா மாய சக்தியில் மர்மம் ஒரு உருவம் தானாக உருவாயிருக்கும். பொறாம குணத்தால் நண்பர்கள் வழியில் வரலாம், கூட பிறந்த வழியில் வரலாம், தொழிலில் போட்டியில் வழி வரலாம், நினைக்கிற உருவத்தில் வரலாம். அப்போ தொழில் முடக்கடியாகும், பணங்கள் செலவாகும், ரேப்பாகும், குடும்பத்துக்குள்ள மனப்பக்குவம் இல்லாமல் கணவன் மனைவி ஏற்படுத்துறது விசேஷமாக உறவாட முடியாத அளவுக்கு ஒரு மர்ம உருவம் கூட இருக்கும். அதனால் கணவன் மனைவிக்குள்ளேயே தடங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் சண்டைகள் ஏற்பட்டு அந்த குடும்ப கலாச்சார கௌரவத்தில் மறந்து தாய் வீட்டுக்கு போயிடும் பொண்ணு. அப்போ தொழில் பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் மர்மம் இருக்கும், ஒரு மாய சக்தி இருக்கும். குடும்பத்துக்குள்ள அந்த மாய சக்தியில் இருக்குன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தெரியாது. எந்த ஜாதகத்தை சுவாமிகிட்ட போனாலும், எந்த அருள்வாக்கு சொல்லிட்ட சுவாமிகிட்ட போனாலும் அது சரியாங்கிறது எதையுமே நம்பக்கூடிய பக்குவம், மனம், நிம்மதி ஒரு மனதில் அது இருக்காத அளவுக்கு அந்த மைண்டு மாறிக்கிட்டே இருக்கும். சில நேரம் சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மாற உணர்வு வரும்போது யார் பேச்சு கேட்க முடியாத அளவுக்கு நம்ம செய்கிறதும் சரி அப்படிங்கிறது போகும். அப்போ அது பின் விளைவுகள் என்ன ஏற்படும்? நிறையா பணங்கள் சேதாரம், நிறைய கௌரவங்கள் இருக்கிறதெல்லாம் நண்பர்கள்லாம் உடஞ்சி போயிடுவாங்க. அவனை போய் சொல்லு, அவளை போய் சொல்லு அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு சாக்கடையை புத்தி உணர்வு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த உணர்வுகள் நம்ம தடங்கள் பண்ணணும்னா அவர் வழியில் நம்ம போக முடியாது. சண்டா மண்ட மாய சக்தி வழியில் அதை இருக்கா இல்லையா, ஏன் இந்த மாதிரி நடக்குதுங்கிறது நம்ம சரி பார்க்கணும். அதை சண்டா மண்டா மாய சக்தி சரியாக எங்கே இருக்குன்னு தேடி உறவாடணும். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லை பார்க்க முடியாது. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நண்பர்களில் போகலாம் வரலாம். இந்த மாதிரி இது சிந்தனைகள் வரக்கூடிய பக்குவம், பேசக்கூடிய நிலைமை வரும்போது அதை கேட்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்காது. அப்போ நம்ம எதை நினைக்கிறோமோ உணர்வு இல்லாமலே விலகி போகும். அந்த உணர்வு நம்மக்கிட்ட ஏன் இல்லைன்னா அது சரியான முறையில் உணர்வு நம்மகிட்ட இருந்தாலும் பகிரக்கூடிய தன்மைகள் நம்மகிட்ட இருக்காது. அந்த பகிரக்கூடிய தன்மைகள் நண்பர்கிட்ட இருக்காது, உறவுகிட்ட இருக்காது. அப்போ அந்த இடத்துக்கு சண்டாமண்டா மாய சக்தி விலகக்கூடிய நேரங்கள் வரக்கூடிய அமைப்பில் வரும்போது எதிரோட சக்தி அது நன்மைக்கு அப்படிங்கிற உறவுகள் சில நேரங்கள் அங்கே வேணாம் இங்கே வேணான்னு தடங்களாகிட்டே போகும். அப்போ தடங்களாகிட்டு போகும்போது அது ஆணித்தனமாக சக்தி உண்டாகி பலமாக ஒளி பிரகாசத்துடன் வீட்டில் உண்டாகிட்டு இருக்கும். அப்போ எதிர்பார்க்கலாம் நன்மைக்கு நடக்காது. அப்போ கோயிலுக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு 2 நாளைக்கு நல்லா 1 மணி நேரத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பழையபடி மைண்டு மாறிடும். அந்த மாதிரி நிறையா உணர்வு போகும். அது போக எதையுமே கேட்காத அளவுக்கு நம்ம வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, நம்ம பொண்ணு இப்படி இருக்குது, நம்ம வீட்டுக்காரங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற வீட்டுக்கு தெரியாமல் போய் சந்தாமண்டா மாய சக்தி உறவில் போய் பார்க்குறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சு அப்போ அந்த மாந்திரத்தில் ஈடாகி அந்த மாந்திரத்தில் விலக்கி அதை முடிச்சதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க. அப்போ தான் என்ன நினச்சுன்னு எனக்கு தெரியாது, எங்கே போனீங்க, என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற உணர்வு, பேசக்கூடிய பக்குவம், ஆசைகள், உறவுகள் அந்த பொண்ணுக்கிட்ட வரும், ஆம்பளைகிட்ட வரும், பையன்கிட்ட வரும், உறவுகிட்ட வரும், நண்பர்கிட்ட வரும். அப்போ தான் நம்ம யோசிக்கிறது சரியான தவறாங்கிறது தெரியும். செண்டாமண்டா மாய சக்தி வீட்டில் இருக்கா, அப்போ அதை கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிற மாய சக்தி என்னன்னு தெரியுமா? அந்த செண்டாமண்டா மாய சக்தி நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த குடும்பத்துக்குள்ள எந்த பொருள் குழுன்னு ஐஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருள் எந்த பொருள் வெளியே எடுத்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதோட ஸ்தானத்தில் அந்த பூஜை அமைப்பில் வைக்கும்போது அது அப்படியேவும் கலரு மாறிடும். அதுவும் நம்ம உடலில் பாதங்கள் எரிய ஆரம்பிக்கும், முழங்கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், ஷோல்டர் வலிக்கும், அதுவும் கண் பார்வையெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். உணவு என்ன சாப்பிட்டாலும்
அது அதிகமாக வந்து பசி எடுக்கிற மாதிரி இருக்கும், குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இருக்காது. சொண்டா மண்டா மாயசக்தி வந்தால் அதை நல்லபடியாக கண்டுபிடிக்க முடியும், விளக்க முடியும். அதுக்கடுத்த குடும்பம் சொந்தமாகும் 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 சொல்லி அல்னமல்ல வாட்ட நமஸ்காரம்.